சார், இப்போ இவருடைய வெற்றி வந்து ட்ரம்புக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதாவது என்ன அப்டின்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்டின்னு சொல்லி கேப்லாம் போட்டு போனாங்க. அதுக்கு நேர் எதிரான கட்சி ஜெயிச்சிருக்கு. நியூயார்க் மாரியான முக்கியமான இடத்துல. இப்ப ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு ஒட்டுமொத்தமா ஒரு எதிர்ப்பு கிளம்புதுன்னு எடுத்துக்கலாமா இத? அதாவது ட்ரம்ப் 2வது முறையாக பதவிக்கு வந்ததுக்கு பிறகு சில மாற்றங்கள்ன்ற பேர்ல ஊர்ல இருக்க எல்லாத்தையும் வந்து உரண்டி எடுத்து வச்சாப்ல. நம்மளே டெய்லி பேசுற மாரி ஆயிடுச்சு அத பத்தி. அந்த மாதிரி ஆன பிறகு என்னன்னா, அது வெளிநாட்டுக்குள்ள நடந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய அளவுல பாதிப்பாகி போச்சு. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஷட்டவுன்ல இருக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட். ம். அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ 1 மாசமா அமெரிக்கன் கவர்மெண்ட் ஷட்டவுன்ல இருக்கு. ஓகே. ஷட்டவுன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியல. சம்பளம் கொடுக்கல. அமெரிக்காலயா? அமெரிக்காவுல ஷட்டவுன்ல இருக்கு. பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கக்கூடிய பலருக்கு வந்து இன்னைக்கு லீவ் போட்டு போயிருக்காங்க. சம்பளம் கொடுக்க ஏன் வேலைக்கு வருவான்? நீங்க யுஎஸ் அமெரிக்கா அதையா சொல்றீங்க? யுஎஸ் இருக்கக்கூடிய அமெரிக்காவுல தான் சொல்றேன். ஷட்டவுன்ல இருக்கு. கவர்மெண்ட் ஷட்டவுன் இன் 1 மந்த். கடைசி லாஸ்ட் 1 மந்த் தான் ஷட்டவுன்ல இருக்கு. சரியாக வேலைக்கு கவர்மெண்ட் ஆட்கள் வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அங்க லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்ல வந்து டிக்கெட் கிளியரன்ஸ் பண்றதுக்கு கியூல நிக்கிறாங்க. ஆட்கள் பற்றாக்குறையினால. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கு. அது மாதிரி குடியேற்றம் இருக்கு இல்லையா? இந்த குடியேற்றத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலை பண்றாரு.